சிரிக்க வச்சிட்டீங்க பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டையிங் இஸ் ஈஸி, காமெடி இஸ் ஹார்ட் அப்படின்ட்டு. ட்ராமா பண்ணுறது ஈஸி, காமெடி தான் மற்றவங்களை சிரிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு. யூ அக்ரி வித் தட்? எஸ் சார், டெஃபினட்டாக சார். அதான் சொல்லுவாங்க, அனிமல்ஸுக்கு கூட அழ தெரியாது, சிரிக்க தெரியாது அப்படின்னுவாங்க. ஸோ வந்துட்டு சிரிக்க வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஏ ஈஸி ஜாப் சார். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாம் மென்டலி ஒரு ஜாலி மூடில் இருந்தால் மட்டும்தான் அதை ஆர்கானிக்காக நம்ம வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பேசிக்காகவே அப்படி இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் அடுத்தவங்களை ஈஸியாக சிரிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரொம்ப ஜாலி டைப்பு, நான் எதுவுமே மனசில் வச்சுக்கிறது இல்லை, ஐம் வெரி ஈஸி டு கோ அப்படின்ட்டு. பட் சுந்தர்சி வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் அதை கேட்டோன்னே நான் லைக் ஐயோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அவர் என்ன சொன்னார், சந்தானம் வந்து சீன் பேப்பர் முன்னாடி வாங்கிடுவார், அப்புறம் அவரோட டீமோட ரொம்ப ஆலோசனை பண்ணுவார், இது பண்ணுவார், அது பண்ணுவார், அப்புறம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஒரு கவுண்டர் வைக்கலாம், இங்கே ஒரு லைன் வைக்கலாம், இங்கே ஒரு ஸோ அவரே ஒரு கோ ஸ்க்ரீன் ரைட்டர் மாதிரி ஆகிடுவார் அப்படின்ட்டு. தட் இஸ் யுவர் எஃபர்ட். எஸ் சார், அது என்னுடைய எஃபர்ட் தான். ஆனால் பட் அதை நான் ஜாலியாக தான் பண்ணுவேன் சார். சீரியஸானா நம்ம அப்படி நான் ரொம்ப சீரியஸாக பண்ணேன்னா எனக்கு அந்த காமெடி நல்லா வராது. எழுதி கிறுக்கி நைட்டில் இந்த பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா, எழுதி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம ரசித்து தான் ஜாலியாக பண்ணோம். பட் அது எல்லோரும் பண்ணணுன்றேன் நான். ஓகே, இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் இன்றைக்கி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ விஷயத்தை கேட்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சந்தானத்தை பற்றி இவ்வளோ வருஷமா பார்த்துருக்கீங்க, இதில் நீங்கள் கொஸ்டின் ஃபில்டர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் கேட்கலான்னு இருக்கீங்கன்னா யூ ஷுட் டூ. நீங்கள் ஒரு சம்திங் யூ கேன் ஹோம்ஒர்க் அண்ட் யூ கேன் கெட் சம்திங். சார், ஸோ இதை நான் ஒரு படத்தில் ஒரு காமெடி பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க்கை நான் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நான் தெரியுவேன். ஸோ இது நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான். பட் சுந்தர்சி சார் என்னை வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொன்னார். அதுக்கு முதல்ல அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். பட் நான் என்னோடய ஜாப் அதுதான் சார். நான் எதுவாக இருந்தாலுமே, ஈவன் ஐ ஜஸ்ட் கோ ஒரு நார்மலாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னா கூட அந்த வேலையில் தி பெஸ்ட்டு 100% தரணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை செய்வேன். ஆனால் ஜாலியாக தான் செய்வேன். எல்லாமே ஜாலியாக செய்வீங்க? எஸ், ஜாலியாக மீன்ஸ் பிடிச்சி செய்யறது. ரைட். சில பேர் அந்த ட்ராயிங்கை ரொம்ப ரசித்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ லெட்ஸ் சே தட் ஒரு நாள் ட்ரை பண்ணுறீங்க, யூ வாண்ட் டு ரைட் த பெஸ்ட் காமெடி, அந்த ரைட்டர் கொடுத்த காமெடி நல்லா இல்லை, உங்களுக்கே தெரியும் இது ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு, ரொம்ப ஜெனரிக்காக இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு கவுண்டர் பண்ணணும், இது வரணும், பட் அது வரமாட்டேங்குது. பட் ஷூட்டிங் வந்து அன்றைக்கி முடிச்சே ஆகணும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹவு வில் யூ ஹேண்டில்? ஆமாம் சார், நிறைய டைம் அது வந்திருக்கு, நிறைய டைம் அது பண்ணியிருக்கோம். பட் அப்போ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆப்ஷன் எடுத்துக்க சொல்லுவேன். சப்போஸ் அப்புறமா நம்ம போடுற மாதிரி பேக் ஷாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க, டப்பிங்கில் நான் ஏதாவது கூட ஓகே டப்பிங்கில் கூட நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு பேட்ச் ஒர்க்காகவும் வச்சுக்கோங்க. நம்ம எப்படியும் ஓவரால் ஃபிலிம் முடிஞ்சோன்னு ஒரு பேட்ச் ஒர்க் நடக்கும், 10 days 5 days நடக்கும். அப்போ அந்த பேட்ச் ஒர்க்கில் இது மட்டும் ஒரு பிட் எடுத்துடலாமா, இந்த சேவ் தான் பேக் டிராஃபிங் நின்று அந்த கவுண்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ராஜேஷ் படத்தில் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். நைஸ். இப்போ இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் பண்ணுறீங்க. இந்த படம் வந்து ஒரு ஜாலியாக நீங்கள் ஒரு சினிமாக்குள்ளே போயிட்டு கிரிட்டிக்ஸ்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, யூஆர் அ கிரிட்டிக். எஸ். ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் கிரிட்டிக்ஸ் பற்றி இதான் சார் இந்த படத்தினுடைய ஒரு கன்க்ளூஷனே கிளைமேக்ஸில் தான் சொல்லியிருக்கோம். கிரிட்டிக்ஸ்னால் எப்படி இருக்கணும், அட் த சேம் டைம் ஆஸ் எ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்னா அவங்க என்ன மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கான்செப்டே சார். நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போது டெஃபினெட்லி யூ கேன் அப்ரிஷியேட். பட் சந்தானமோட பர்சனல் இது என்ன கிரிட்டிக்ஸ் பற்றி என்னென்ன சார், அதான் இவர் சொல்லியிருக்காரு, நம்ம இந்திரா சௌந்தரன் சார் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு படத்தோடைய அந்த கிரிட்டிக்ன்றது வந்துட்டு ஒரு படகுடைய வந்துட்டு துடுப்பு மாதிரி இருக்கணுமே தவிர அது வந்து தடுப்பாக இருக்கக்கூடாது. நம்மளே படகுல உட்காந்து நம்ம தடுப்பு பண்ணிக்கூடாது, அது துடுப்பு மாதிரி போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கிரிட்டிக்குமே அந்த மூவியோ இல்லை அவங்களே அப்கிரேட் பண்ணி நல்ல மூவியாக பண்ணுறதுக்கும் நல்ல மூவிஸ் வர்றதுக்குமான ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அந்த கிரிட்டிக் வந்து அவனை டிப்ரெஷனில் போட்டு இதோட சினிமாவே பண்ணாமல் போகிற அளவுக்கும் இதுக்கப்புறம் பண்ணுறவங்க பயந்து ஐயோ இது என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போகிற விஷயமா இருக்கக்கூடாது. ரைட். இப்போ ரீசெண்டாக ஹிட்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, தெலுங்குல? ஆமாம், நானியோட படம். ஸோ அதோட டைரக்டர் சைலேஷ் கோலான் வந்து சொன்னார், தட் இஸ் நீங்கள் என் படம் பிடிக்கலன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒர்க் ஆகலை, எதனால் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு எதனால் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுங்கள், ஆனால் என்னை அவமானப்படுத்தி என்னோட டீமோட அவமானப்படுத்தி லைக் நீங்கள் லாங்குவேஜ் ரொம்ப ஹார்ஷ் ஆகிட்டு இப்போ யூடியூப்பில் இந்த மாதிரி நெகட்டிவ் தமிழ் போட்டால் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பண்ணிவிட்டு ட்விட்டரில் வந்து நம்ம ஒரு கலாய் மாதிரி பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ வந்து சந்தானம் இஸ் அ குட் கமெடியன் சொன்னால் சந்தோஷப்படுவீங்க. பட் சந்தானம்ஸ் காமெடி டஸ் நாட் ஒர்க்குன்னு சொன்னால் ஓகே சரிப்பா ஏதோ ஒர்க் ஆகுது. பட் சந்தானம் சக்ஸ் அப்படின்ட்டு அது உடனே ஒரு நெகட்டிவ் ஜோன் போயிடுது இல்லை, சந்தானம்ஸ் த வர்ஸ்ட் அந்த மாதிரி. பட் இப்போ என்னன்னா சோஷியல் மீடியாவில் வந்து டு கெட் அட்டென்ஷன்
எவ்வளோ நெகட்டிவ் போகிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெகட்டிவ் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அட்டென்ஷன் வருது பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு லாஃப். ஹவு டு ஹேண்டில் திஸ்? சார் நான் வந்துட்டு அவங்கள நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது சார். மென்டாலிட்டிஸ் லைக் தட் சார், தே வில் டூ த சேம் திங். ஸோ நான் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ண சொல்ல, யூ ஹாவ் டு சேஞ்ச். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏன் உங்களுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவங்க கையில் தரீங்க? சந்தானம் அவங்க என்ன போடுறாங்களோ அவங்க போட்டுக்கிட்டோம். ஐநோ சந்தானம் யார், அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அவங்க சொல்கிறதுனால சந்தானம் ராக்ஸ் அப்படின்னா நான் நீங்கள் ஃபுல்லாக போயிட்டு வீட்டில் ஷாம்பியன் பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு கத்துறதும், மறுநாள் வந்து சந்தானம் சக்ஸ் அப்படின்னோடனே அப்படியே போய் பெட்ஷீட்டில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறதும் பாருங்கன்னா நான் தான் முட்டாள். ஸோ ஐநோ என்னை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் உங்கள் சந்தோஷத்தை அவங்ககிட்ட தரீங்க? அது உங்களோட மிஸ்டேக். அவங்க அதை தான் பண்ணுவாங்க. அது அவங்கள விட்டுருங்க. எனக்கு முடியும், ஓகே இந்த ஃபிலிம் நீ என்ன பேசிட்டு பண்ண, அடுத்த ஃபிலிமில் யாருன்னு காட்டுறான், அவ்வளோதான், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஸோ எப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்குறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டிப்ரெஷன் உள்ளே போயிடுவீங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நீங்கள் கொடுக்காதீங்க. அதான் நான் சொல்கிறது எல்லாருக்கும். என்னையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ளாப் நானும் கொடுத்துருக்கேன். ஐ டோன்ட் கிவ் அப். நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் காமிச்சிட்டு தான் இருப்பேன். என்றைக்கு என்னால் முடியலையோ அன்றைக்கி நீங்கள் எனக்கு தூக்கி வச்சு பாராட்டி எனக்கு செலவு வச்சாலும் நான் கையெழுத்து கும்பிட்டு நான் போயிடுவேன். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, நான் உங்களுக்கு ஹிட்ஸும் வந்திருக்கு, ஃப்ளாப்ஸ் வந்திருக்கு. பட் ஃப்ளாப் வந்தால் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுற இது இருக்கா உங்களுக்கு? தட் இஸ், இது ஏன் இந்த படம் இந்த மாதிரி போச்சு, என்ன ஆச்சு இந்த படத்தில்? பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜேஷோட 3 படம் கொடுக்குறீங்க, திடீர்னு ஆல் நாள் அழகு ராஜான்னு ஒரு படம் இருக்குது, அது அவ்வளோ ஏதோ போகல. அது டியூ சே ஏன் மற்ற 3 படத்தில் இருந்தது இது என்ன மிஸ்ஸிங், இதில் எதாவது மிஸ்ஸிங்கா இல்லை டைமிங், ரிலீஸ் டைமிங் ராங், அந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணுவீங்களா? இல்லை சார், எனக்கு டே 1 பவுண்டட் படிச்சுட்டு ஷூட்டிங் ஃபஸ்ட் டே போகும்போது நான் சொல்லிவிடுவேன் இது ஃப்ளாப் தான், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ராஜேஷ் கிட்ட நான் சொல்லிட்டு ஆள் நாள் அழகு ராஜா. ஏன்னா இட்ஸ் அ மெயின் சப்ஜெக்ட் அங்கே அடி வாங்குது சார். அவன் வந்துட்டு ஒரு கேர்ளை காமிச்சு, கரீனா சோப்ரான்னு ஒருத்தையை காமிச்சு, அதை வந்து ஹீரோயின் சந்தேகப்படுறா. அப்புறம் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர் வந்துட்டு அது மேலே ஆசைப்படுறாருன்னும் போது நான் சொன்னேன், அபய் சண்முகி மாதிரி ஒரு மேக்கப் பண்ணணும் இதுக்கு. ஆடியன்ஸ் வந்துட்டு ஓகே ஒரு மெனக்கெட்டு இருக்கானுங்க இதுக்கு, இவங்க நம்பலாம் அப்படின்னு ஒன்று சொல்லணும். ஒரு பொண்ணு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க, ஆனால் ஒரு ஆம்பளை, அபய் சண்முகி ஹிட்டு. என்ன காரணம்? இட்ஸ் அ மேக்கப். அதுக்கான ஒரு டெடிகேஷன் பண்ணாங்க, அதுக்காக ஒரு எஃபர்ட் பண்ணாங்க. இங்கே ஒரு பொண்ணு இவங்கெல்லாம் அதை லவ் பண்ணுறாங்க, ஜனங்க நம்பலை. ஏன்னா இது நார்மல் மேக்கப். அதை தான் நான் சொன்னேன், ராஜேஷ் சார்ட்டே சொன்னேன், ப்ரொடக்ஷன்லேயும் சொன்னேன். அவங்க அது கேட்கல. அப்போ நான் சொன்னேன் இது ஒர்க் அவுட் ஆகாது. என்ன இதை நீங்கள் வந்து சும்மா ஃபன்னுக்கு பண்ணல, மெயின் கேரக்டராக பண்ணுறீங்க. இஸ் த சென்டர் ஃபிகர் அந்த கரீனா சோப்ரான்றது. ஸோ எல்லா ஃப்ளாப் ஃபிலிம் எல்லாமே எனக்கு டே 1 தெரிஞ்சிடும் சார். நான் சொல்லிவிடுவேன் இதுதான் அப்படின்னு சொல்லிடுவேன். சிலது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளை மீறி பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மற்றது இது சூப்பராக வரும்னு சொல்லி பண்ணுவோம், அது சூப்பராக வராமல் ஓரளவுக்கு வரும், ஆனால் ஃப்ளாப் ஆகாது. இப்போது